சென்னை குரோம்பேட்டையில் முதல் நாள் கல்லூரிக்கு சென்ற 18 வயது மாணவி விரைவு ரயில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை குரோம்பேட்டையை சேர்ந்த சினிவான் என்பவரது மகள் ராஜஸ்ரீ பொத்தேரியில் உள்ள தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு கணினி பொறியியல் படிக்க சேர்ந்துள்ளார். நேற்று காலை கல்லூரிக்கு சென்றபோது குரோம்பேட்டை ரயில்வே கேட்டை கடந்த போது சென்னையை நோக்கி வந்த விரைவு ரயில் மோதி அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உடலை கைப்பற்றிய தாம்பரம் இருப்புப்பாதை போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு விபத்து குறித்த விசாரணை நடத்தி வருகின்றனர். மாஞ்சோலை மக்களை வனத்திலிருந்து வெளியேற்றக்கூடாது என புதிய தமிழக கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனம் காட்டக்கூடாது என்றும் மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகாவிற்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என வலியுறுத்தினார். அனைத்து அரசியல் கட்சிகள் சார்பாக கடந்த 7ஆம் தேதி சென்னையில் மிகவும் வெற்றிகரமாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க 16ஆம் தேதி என்று மீண்டும் நாங்கள் அனைத்து கட்சி சென்னையிலே கூடவிருக்கிறோம். இதில் மிக முக்கியமாக கடந்த ஒரு மாத காலமாக தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் ஒரு மிக முக்கியமான வேண்டுகோளை வைத்தோம். காவிரி நீர் பிரச்சனையிலே தமிழ்நாடு அரசு மெத்தன போக்கு காட்டக்கூடாது. கொல்லிமலை சோளக்காட்டில் பெய்த கனமழையால் பழங்கள் மற்றும் நறுமண பொருட்கள் விற்பனை பாதிக்கப்பட்டதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையின் முக்கிய வணிக பகுதியான சோளக்காட்டில் திடீரென 2 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாது கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்ததோடு கடைகளின் முன்பும் திறந்த வெளியிலும் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த மலைப்பழங்கள் மற்றும் மிளகு உள்ளிட்ட நறுமண பொருட்கள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. சுற்றுலா பயணிகளின் வருகையும் குறைந்ததால் வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் வியாபாரிகள் கடும் கவலை அடைந்தனர். கியூநெட் என்ற பெயரில் கிராம மக்களை ஏமாற்றி 77 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த கும்பல் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் அன்னமங்கலம் கிராமத்தில் கியூநெட் என்ற பெயரில் ஆன்லைனில் பணம் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாக கூறி செயின் லிங்க் முறையில் 30க்கும் மேற்பட்ட பொதுமக்களிடம் ரூபாய் 77.60 லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் பெரம்பலூர் குற்றப்பிரிவு போலீசார் கிராமத்தை சேர்ந்த ஏஜென்ட்டுகளான வெங்கடேசன், லட்சுமணன், அழகேசன் ஆகிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பேசி நைட் டைமில் நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கோமோ அந்த நேரம் கால் பண்ணி கண்டினியூவாக கால் பண்ணி டார்ச்சர் பண்ணி ஃபோன் பண்ணி நம்மளை விடாமல் பணத்துக்கு நம்மள்ட்ட இருக்குது நம்ம பேக்ரவுண்டில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு இது எல்லாரும் இப்போ நாங்கள் 30 பேர் ஒன்றா சேரவும் தான் தெரியுது. ஒரு மீட்டிங் மாதிரி நடத்துவாங்க தினமும். இல்லைப்பா அதர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கிறாங்க. இப்போது நாங்கள் ஒரு 30 பேர் மட்டும் நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன். என்னோட நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். அதனால் ஒரு 2 லட்ச ரூபாய்க்காக தான் நான் வந்தேன். ஆனால் நான் வந்ததை பார்த்து நாங்களும் இது மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்றதுனால என்னை தொடர்ந்து ஒரு 30 பேர் வந்திருக்காங்க. இன்னமும் இருக்காங்க. ஆனால் அவங்க அவங்களோட ப்ரிஸ்டேஜுக்காக ஐயோ நம்ம போனால் நீங்களும் இதில் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரிஸ்டேஜுக்காக வரல. இந்த வீடியோவை பார்த்துட்டாவது அவங்களாம் வரணும்னு நினைக்கிறோம். இப்போ நீங்கள் ஏமாந்துட்டீங்க பணம் கொடுத்து, உங்களால் என்ன பண்ண முடியும்? இப்போ ரிமைண்ட் வரைக்கும் போயிட்டு லாஸ்ட் நேரத்தில் 6 மாதமாக ஆளை கழிச்சு லாஸ்ட் நேரத்தில் இப்போது தள்ளி போயிடுச்சு. வெள்ளிக்கிழமைன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வெளியே வந்திருக்கோம். மொத்தம் 30 பேர் 77,60,000 ரூபா. எங்கள்கிட்ட இருந்து அன்னமங்கலம் கிராமத்தில் ஒரு 30 பேர்கிட்ட மட்டும் இவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்க. இன்னும் வராதவங்க இன்னும் அதுவும் பத சேர்த்தா இன்னும் கோடிக்கணக்கில் இருக்கும். திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்து ஏறி பயணி உயிரிழந்த சோக சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையத்திற்குள் ஒட்டன்சத்திரத்திலிருந்து வந்த தனியார் பேருந்து ஒன்று அதிவேகமாக நுழைந்ததாக கூறப்படும் நிலையில் முன்னே சென்ற பயணி மீது மோதி நிலை தடுமாறி அவர் கீழே விழுந்துள்ளார். அப்போது கீழே விழுந்தவர் மீது பேருந்தின் முன் சக்கரம் ஏறி இறங்கியதில் படுகாயமடைந்த பயணி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்து குறித்து திண்டுக்கல் நகர் வடக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இது தொடர்பான காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகா அரசு பணி நியமனங்கள் குறித்து முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கடும் விமர்சனம் முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக மதுரையில் பேசி வீடியோ வெளியிட்டுள்ள அவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி மற்றும் அரசு பணி நியமனங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று சாடினார்.
முதலமைச்சர் விஜயின் திரைப்படங்களில் பணியாற்றிய தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் தற்போது அரசின் முக்கிய பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய அவர் இது எவ்வாறு ஜனநாயகமாகும் என கேள்வி எழுப்பினார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கொள்கை முழக்கம் செய்து வருகிறது. எல்லோரும் நம்பினோம். ஆனால் தற்போது அரசு பணி நியமனங்களின் நிலவரமோ கலவரமாக உருவாகி வருகிறது. நம்ம முதல்வர் விஜயின் திரைப்படங்களில் பணியாற்றிய தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் தற்போது அரசு பொறுப்பில் சத்தமில்லாமல் சைலண்டாக நியமித்து வருகிறார்கள். தற்போது கோயில் அறங்காவலர் நியமன குழுவிலே உறுப்பினராக நம்ம முதல்வர் விஜயின் கோட் பட தயாரிப்பாளர் கேரளாவை பூர்வீகமாக கொண்ட அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நம்ம முதல்வர் விஜய் நடித்த ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட வெங்கட் நாராயணா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். புதுக்கோட்டையில் இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் தம்பதி உயிரிழந்த நிலையில் 2 குழந்தைகள் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுக்கோட்டை மேலமுத்துடையான்பட்டியைச் சேர்ந்த சதீஷ்குமார், அவரது மனைவி திலகச்சந்திரா மற்றும் 2 மகள்கள் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் புதுக்கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. சிப்காட் அருகே சென்றபோது பின்னால் வந்த லாரி அவர்கள் மீது மோதியதில் தம்பதி இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 2 பெண் குழந்தைகளும் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்து குறித்து திருக்கோகர்ணம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காவிரி நீர் பிரச்சனையில் தமிழக அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்தாய் வாழ்த்து தீர்மானம் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். காவிரி நதிநீர் விவகாரத்தில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெற அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்திய முத்தரசன், மேகதாது அணை விவகாரம் மற்றும் தொகுதி மறுவரையறை விவகாரங்களில் மத்திய அரசு மற்றும் கர்நாடகாவின் நடவடிக்கைகளை எதிர்த்து அனைத்து கட்சிகளும் ஒத்த கருத்துடன் போராட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு பிளவுபட்டு இருக்கிறது. இந்த பிரச்சனையில் ஆளுக்கு ஒரு கருத்தாக சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். ஒரு மனதான முடிவை எட்டுவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று தமிழக அரசு, குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வலியுறுத்தினோம். ஆனால் ஒரு அமைச்சர் அவர்கள் சொல்லுகிற பொழுது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவிக்கிறார். ஏற்புடைய கருத்தல்ல. இது ஒரு பொது பிரச்சனை, ஒரு கட்சி சார்ந்த பிரச்சனை அல்ல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பிரச்சனை என்கிற முறையில் ஒரு ஒத்த கருத்தை உருவாக்குவதற்குள்ள முயற்சிகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம்.